வணக்கம் மக்களை. சட்டமன்ற கைப்பற்ற மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? மூன்றாவது இடத்தில் திமுகவா? முதலிடத்தில் தாவைக்கா 70, இரண்டாவது இடத்தில் அதிமுக 54, மூன்றாவது இடத்தில் திமுக 50. வாங்க விடிவாய் மூலமாக்கின்றார். அதாவது இந்த சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற நிலையில்தான் வாக்கு எண்ணிக்கையானது இன்று காலை 8 மணி முதல் நடைபெற்று வருகிறதா. இந்த நிலையில்தான் முதலில் தபால் வாக்குகள்லாம் எண்ணப்பட்ட நிலையில் தாவைக்கா முன்னிலை வைத்த நிலையில்தான். அதனைத் தொடர்ந்து முதல் சுற்றிலும் தாவைக்கா முன்னிலை வைத்து வருகிறது. அதேபோல் இரண்டாவது சுற்றிலும் கூட, அதாவது காலை 10 மணி நிலவரப்படி தாவைக்கா இரண்டாவது சுற்றிலும் முன்னிலை வைத்து வருவது என்பது அரசியலில் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2026 வாக்கு எண்ணிக்கையில் தற்போதைய நிலவரப்படி ஆளுங்கட்சியான திமுகவிற்கு ஒரு பெரும் பின்னடைவாகவும், நடிகர் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மாபெரும் எழுச்சியாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அதாவது மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பிடிஆர் ராஜாவும் ஆரம்பம் முதலே பின்னடைவை சந்தித்து வருவதும் அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல் கரூரில் கூட திமுக வேட்பாளர் பின்னடைவை சந்திக்க அதிமுகவின் செல்வாக்கு அங்கே மேலோங்கி இருக்கிறதா. தற்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகமானது முதலிடத்தை பிரித்து தமிழகத்தில் மொத்த தொகுதியிலும் 79 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது தாவைக்கா. இரண்டாம் இடத்தில் அதிமுகவானது 59 தொகுதியிலும் இரண்டாம் இடத்தை பிடித்து வருகிறது. மூன்றாம் இடத்தை பிடித்த திமுகவோ 54 தொகுதிகளில் வந்து கொண்டிருக்கிறது. இது தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக மற்றும் அதிமுக என்ற இருமுனை போட்டியை தகர்த்து விஜய் தலைமையான இந்த தமிழக வெற்றிக் கழகம் 79 இடங்களில் முன்னிலை பெற்று முதலிடத்தில் பிரிப்பது மாற்றத்திற்கான மக்கள் தீர்ப்பு என்பது கண்டிப்பாக மக்களிடையே எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.